ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த அடிக்கிற மலையில் வாங்க ஒரு ரைட் போகலாம். அதுவும் நம்ம ஸ்கூட்டியில் போக போகிறோம் இன்னைக்கு. நம்ம ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா என்டார்க் 125cc. இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வலுக்காக இருக்குது. திரும்ப இந்த சின்ன வழியில் தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப வழுக்கலாக இருக்குது. அங்கங்கே பாசி பிடிச்சி போயிருக்குது. இதுதான் என்னோடய கார் ஷெட். இங்கே தான் என்னோடய கார் இருப்போம். அப்படியே வந்தீங்கன்னா இப்போ நம்ம ரோடுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வாஷாக போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சனால எவ்வளோ தண்ணி நிறக்கி போயிருக்குன்னு நம்ம ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இதை பாருங்கள், அதுதான் நம்மளோட பாலம். பாலத்தை கீழே அவ்வளோ தண்ணி போகுது. சரி வாங்க நம்ம போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம ரோட் சைட்லேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நம்ம தேவாலா டு நீர்மட்டம் போகிற தேவாலா டு பந்தலூர் போகிற வழியில் நீர்மட்டம் இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் தேவாலா அட்டியோட சின்ன ஒரு மினி டவுன். டீ ஷாப் இருக்குது. அப்புறம் ஒரு கடைக்கு சின்ன கடையெல்லாம் இருக்குது. இப்படி நம்ம ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்தோம்னா நம்ம தேவாலாவை ரீச் பண்ணிடலாம். தேவாலா கிட்ட போலாமா? நம்ம இப்போ தேவாலா கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இதுதான் தேவாலா டவுன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் தேவாலாலேருந்து. ஐயோ, பயங்கரமாக மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, என்னோடய ஹெல்மெட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. என்னோடய கேமரா கூட நனைஞ்சிருச்சு. ஆனால் கோப்ரோவில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நான் அதாவது ஒன்றாவதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலா ரொம்ப மழை பெய்கிற இடம். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். த செகண்ட் செராப்பூஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவாலா. செராப்பூஞ்சி ஃபஸ்ட்டாக இருந்தால் கூட தேவாலா செகண்டில் இருக்குது. இங்கே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வரும் எப்போவுமே. வருஷத்தில் 6 மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். இங்கே தான் ஆட்டோ ஸ்டாண்ட், நிறைய ஆட்டோஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மழையாகவே இருக்கும். அதனால நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாத்துக்குமே நார்மல் லைஃப் இங்கே ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சின்ன டவுன் தான் அது, ரொம்ப பெரிய டவுன்லாம் இல்லை. இதுதான் டவுனோட எண்டு. ஓகே, நம்ம இப்போ டவுனை தாண்டி இப்படி நம்ம அங்கிட்டு போனால் திக்குனா போகலாம். திக்குனா உப்பட்டி அப்படியே போகலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பந்தலூர் போகலாம். பயங்கரமாக குளிர்து ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, இது தேவாலயிலேருந்து இங்கே ஒரு ஆறு போகுது. இது பந்தலூர்லேருந்து வர்ற ஆறு. இது ஆறு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு கேரளாவில் கனெக்ட் ஆகிடும். நம்ம நாடுகாணி வழியாக போய் அப்படியே கேரளாவில் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் எப்போயாவது ரொம்ப டிஸ்டர்ப்டாவோ இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாகவோ இருந்தால் அந்த ரூட்டில் நீங்கள் சும்மா ஒரு ரைடு வந்தீங்கனாலே போதும். ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு எல்லாத்தையுமே மறந்துடலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் தேவாலா வழி, பத்தேரி இல்லைனா நீங்கள் பந்தலூர் இந்த மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் போங்க. நிஜமாவே ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். எப்பவும் நீங்கள் தேவாலாவில் வெயில் அடிக்கும்போது கூட நீர்மட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மிஸ்ட்டு மூடிட்டு ரொம்ப பனிமூட்டமாக இருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு பனிமூட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அதாவது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். நிறைய பெண்டெல்லாம் இருக்கும். நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். முக்கியமாக பைக் ஓட்ட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஸ்கூட்டியில் தான் வந்தேன். ஸோ சரியான மழை பெஞ்சதா, அதனால நான் ஸ்கூட்டியில் தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் யாராவது நீங்கள் என்டார்க் வச்சுருந்தீங்கன்னா என்டார்க் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும்னு ஒன்று கமெண்ட் பண்ணுறீங்களா? என்னோடய வண்டியில் அவ்வளோவா மைலேஜ் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கூட கிடைக்க மாட்டேங்குது. 30 கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் இது ஒரு வியூ பாயிண்ட். இங்கே நின்று மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, வழியாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். நம்ம இப்போது நான் சும்மா சினிமாட்டிக்